ஆதிசங்கர் சன்னியாசம் வாங்கிட்டு போயிடுறாரு. குழந்தை 8 வயசுல வாங்கிடுது சன்னியாசம். அம்மாவை எப்படி ஏமாத்துது? சன்னியாசம் வாங்கணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த தாய்க்கு ஒரே பையன், வயசான காலத்துல பிறந்து கணவரும் இறந்துட்டாரு. ஒரே பற்றுக்கோடு அந்த தாய்க்கு, ஆரியாம்பாளுக்கு ஆதிசங்கர் தான், சங்கரா. ஆனா அந்த குழந்தைக்கு அது எதுக்கு வந்தது? அதனால அதுக்கு ஆர்வம். சன்னியாசம் போகணும், சன்னியாசம் போகணும், சன்னியாசம் போகணும். அம்மா விடுறதா இல்ல. அப்ப அங்க அந்த ஆத்துல அம்மா துணி துவைச்சிட்டுப்பா, குழந்தை அப்படியே காலை வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு நாடகம் நடக்கும். முதல்ல பிடிச்சிரும். குழந்தை காலை முதல்ல பிடிச்சிரும். தாய்க்கு தெரிஞ்சு போச்சு, குழந்தை கத்துது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதல்ல முழுங்க போகுது. 8 வயசு குழந்தைய முழுங்க எவ்வளவு நேரம் ஆகும்? அம்மா முதலம்மா முதலம்மா முதலம்மான்னு தாய் என்ன பண்ணுவா? என்னென்னமோ பண்றா. குழந்தை உடனே சொல்றா, அம்மா என்ன சிவனுக்கு நீ தத்து கொடுத்துரு, என்ன சன்னியாசம் சொல்லிடு, என்ன சன்னியாசம் சொல்லிடு, என்ன சன்னியாசம். அவரு ஆமாப்பா, உன்னை சன்னியாசம் பண்ணி விட்டுறேன், உன்னை சன்னியாசம் பண்ணி. ஏன்னா அது மறுபிறப்பு மாதிரி முதல்ல போயிடுச்சு. சொல்லுவாங்க, சிவனே பிடிச்சான், முதல்ல போயிடுச்சு. குழந்தை உடனே ஜம்முன்னு என்னப்பா நீ தானம்மா சொன்ன சன்னியாசம் விட்டுட்டேன்னுட்டுன்னு கிளம்புவார். அப்போ சங்கரா, நீ எனக்கு கடைசி காலத்துல எப்படிடா, உனக்கு எப்படிடா தெரியும் போது, சரியாக நான் வருவேன்னுவார். அப்ப தாய் கேட்பா, சங்கரா எனக்கு யாருமே இல்லையடா, சங்கரா எனக்கு யாருமே இல்லையடா, நீ மட்டும் தானடா இருக்க, இருந்த அப்பாவும் போயிட்டாரு, நம்ம உறவுன்னு யாருமே கிடையாது, என்னை தனியா விட்டு போறியடா சங்கரா, என்னை தனியா விட்டு போயிடுறடா, யாருமே இல்லையன்னும் போது சங்கர சொல்ற அட்வைஸ் தான் நமக்கு. அம்மா, கடவுள் கொடுக்கிற பிரசாதத்திலேயே பிரசாதம் நீ தனியா இருக்கிறது தான். ஏன் தெரியுமாம்மா? உனக்கு மட்டும் உறவுகள் அக்கா, தங்க, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, அது இதுன்னு இருந்தா டெய்லி அவங்க வர போக, நீ அவங்க வீட்டுக்கு போக வர, சமைச்சு போட, நீ அங்க போய் சாப்பிட, ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வர, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ போக, அவங்க உன் ஃபங்க்ஷனுக்கு வர, நீ எப்பம்மா பகவானை நினைப்ப? கடவுள் உன்னை தண்டிக்கிறாம்மா. அப்பனா இப்ப உனக்கு யாருமே இல்லம்மா, நீயும் பகவானும் மட்டும்தான். சதா சர்வ காலமும் நீ பகவான நினைக்கலாமா? பகவானுடைய லீலைகளை நினைச்சு சந்தோஷப்படுமா? பகவான் உனக்கு பெரிய அருள் புரிஞ்சிருக்காருமா. அதை அப்படியே எடுத்துக்கிட்டான் அந்த தாய். அம்மா, இதை தவிர உனக்கு பகவான் இந்த பிறவில என்ன பண்ண உண்மை தெரியுங்களா? அது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? திரும்பவும் அதே சர்க்கிள்ல, சைக்கிள்ல போய் மாட்டுவ.